ஒரு இதுல 4 ஸ்கெல்டன் இறக்கி விட்டு நடுவில் ஒரு உறுப்பை இறக்கி விட்டோம்னா அது 3 ஸ்கெல்டன் விதர் ஸ்கெல்டன்லயே ஜம்ப் பண்ணுதா. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். உண்மையான செக் பண்ணிடலாம். அதுவும் டாக் வச்சு பார்த்தா கூட தண்டு முட்டை இவ்வளவுதான் செய்யலாம். இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துடுவோம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ உல்ஃபை வந்து ஸ்பான் பண்ணாலே போதும். அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி உண்மையிலே இந்த 3 ஸ்கெல்டன் வந்து இறக்கி விட்டுருக்கேன். இந்த 3 ஸ்கெல்டன் தாண்டாமல் வந்து அந்த ஸ்கெல்டன் போய் அடிக்கிறானான்னு போலே பார்த்தாகணும். செக் பண்ணிடலாம். மித்தா இல்லை அன்மித்தான்னு இல்லை இருங்க, இப்படி சால்வ் பண்ணி பார்ப்போம். அதுல இந்த விதர் ஸ்கெல்டனை மட்டுமே தாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தா அந்த ஸ்கெல்டன் அடிச்சுட்டு இருக்கான். சரி, இப்படி அடிக்கலாம். இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த விதர் ஸ்கெல்டனை இறக்கி விடுறேன். இப்போ பார்ப்போம். ஐயோ, இது வந்து அன்மித்தாங்க. இங்க பாருங்க, இங்க ஒருத்தனை இப்ப இங்க விதர் ஸ்கெல்டன் இறக்கி விடுறேன்னா அவங்களும் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தானா. இப்ப இங்க இறக்கி விடுறேன். ஏய், எப்படி கைஸ் இது மித்து எப்படி நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப இந்த இடத்துல எழுதிடுவோம். யோய் கைஸ், கரெக்ட் தான், அவங்க சொன்னது கரெக்ட் தான். இருங்க, இப்போ இறக்கி விட்டு பார்ப்போம் உல்ஃபை. கைஸ் ஐயோ, புரிஞ்சு போச்சு. அங்க ஒரே இடத்துல நிக்கும் போது அவனுக்கு கண்டுக்க மாட்டேறான். இப்ப ஒருத்தர் நிக்கிறானா, அங்க போவே மாட்டேன். கைஸ், இந்த உண்மைதான். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். நான் ட்ரை பண்ணி உண்மையில ட்ரை தான் பண்ணி பாக்குறேன். இங்க நிக்கிறான், நான் போக மாட்டேன். இங்க இந்த நகர்ந்தானா போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே இடத்துல நிக்கும் போது அவன் போய் கண்டுக்க மாட்டேன். அதனால இது மித்து வந்துன்னா இதுதான் உண்மைதான். ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணீங்களா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு மித்து இதுவான சந்திக்கலாம்.